இப்போ நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நடு ராத்திரியில ஒரு சின்ன பையன் ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு பாத்தீங்கன்னா சுற்றிலும் ஒரே புகைமூட்டம். ம் ஒரு பயங்கரமான நெருப்பு. ஆமா, எதிரிகள் சதி செஞ்சு அவன் தங்கியிருந்த இடத்துக்கே நெருப்பு வச்சுட்டாங்க. உயிர் தப்பிக்க அந்த பையன் நெருப்புக்கு நடுவே போராடி வெளியே வரான். ஆனா அந்த போராட்டத்துல அவனோட கால்ல நெருப்பு பட்டு ஒரு கால் கருகி போகுது. கரெக்ட். இது ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தோட விறுவிறுப்பான ஆரம்ப காட்சி மாதிரி இருக்குல்ல. ஆனா இது கதை இல்ல. சுமார் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். ஆமா, அந்த நெருப்புல தப்பிச்ச பையன்தான் பிற்காலத்துல ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையே தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த மாபெரும் சக்கரவர்த்தி கரிகால் சோழன். எக்ஸாக்ட்லி. அவரோட உண்மையான பெயர் திருமாவளவன் அல்லது பெருவளத்தான். ஆனா அந்த தீ விபத்துக்கு அப்புறம் கருகிய காலை உடையவன் அப்படிங்கிற அர்த்தத்துல கரிகாலன் அப்படிங்கிற பேரே அவருக்கு நெலிச்சு போச்சு. ஆ இங்க வியப்பூட்டும் விஷயம் என்னவென்றால், இளஞ்சேச்சின்னியின் மகனான இவர் இளம் வயதிலேயே சந்தித்த இந்த துயரமே அவரோட மனநிலைய மாத்திருக்கு. அந்த தீ விபத்து வெறும் ஒரு பிசிக்கலான காயம் மட்டும் கிடையாது, அது அவரோட சைக்காலஜியை மொத்தமா மாத்தி போட்ட ஒரு சம்பவம். ஆமா, ரொம்ப சின்ன வயசுலயே மரணத்தோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்திருக்கார். இந்த விரிவான அலசல்ல கற்பவர்களான உங்களுக்காக இந்த கரிகால சோழன் குறித்த வரலாற்று சான்றுகள், இலக்கிய குறிப்புகள், அப்புறம் விக்கிபீடியா தகவல்களை ஒன்றிணைத்து நாங்க ஆராய போகிறோம். கண்டிப்பா. ஒரு கொடூரமான கொலை முயற்சியிலிருந்து தப்பி மாபெரும் சாம்ராஜ்யத்தை எப்படி ஒருவரால் கட்டமைக்க முடிந்தது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதுதான் இந்த அலசலின் முக்கிய நோக்கம். அந்த நெருப்பு சாதாரணமா ஒரு மனுஷனை முடக்கி போட்டிருக்கலாம். ஆனா கரிகாலன் அந்த நெருப்பை தன் மனசுக்குள் ஒரு உந்து சக்தியா மாத்திக்கிட்டார். தன்னுடைய சோழ குலத்தை காஞ்சியிலிருந்து காவிரி வரைக்கும் விரிவுபடுத்துற அளவுக்கு ஒரு வலிமையான மனநிலைய அவருக்கு கொடுத்திருக்கு. இப்போ ஒரு கேள்வி வருது. நெருப்புல கருகின ஒரு அனாதை பையன் எப்படி ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட மன்னன் ஆனான்? அதுவும் சாதாரணமா இல்ல. பகைவர்களோட சிறையில அடைக்கப்பட்டு பின் அங்கிருந்து தப்பிச்சு அரியணைய பிடிச்சிருக்கார். ஆமா, இந்த தப்பிக்கும் படலத்தை பட்டினப்பாலை, அப்புறம் பழமொழி 400 இந்த மாதிரியான நூல்கள் ரொம்பவே டீட்டெயில்டா சொல்லுது. குறிப்பா பட்டினப்பாலையில வர அந்த ஒப்பீடு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன ஒப்பீடு? அதாவது, ஒரு புலிக்குட்டியே இரும்பு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தாலும் அது எப்படி அந்த சிறைக்குள்ளேயே வளர்ந்து தம் பலத்தெல்லாம் பெருக்கிக்கிட்டு ஒரு கட்டத்துல கூண்ட உடைச்சுக்கிட்டு வெளியே வருமோ, வாவ், அதே மாதிரிதான் எதிரிகளோட சிறையில இருந்த கரிகாலன் தம் பலத்தை சிறுக சிறுக வளர்த்துக்கிட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு ஊமையும் இருக்கு. பழமொழி 400 சொல்ற அந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. அதாவது, ஒரு பெரிய குழியில ஒரு யானை தவறி விழுந்துருது. ஓகே, அப்புறம் அது எப்படி தப்பிக்கும்? அந்த யானை தன்னோட தந்தத்தாலையும் பலத்தாலையும் அந்த குழியோட கரையே இடிச்சு தள்ளி அதை ஒரு மேடா மாத்தி அது மேல ஏறி தன் துணையோட சேர்ந்துக்குமா. கரிகாலனும் அப்படிதான் தப்பிச்சார். அதாவது தன்னை அடைச்சு வச்சிருந்த காவலாளிகளை தன்னோட சுய பலத்தால கொன்று தப்பிச்சு அரியணை ஏறி இருக்கார். ஆமா. ஆனா இத கொஞ்சம் பிரித்து மேய்வோம். அவர் தப்பிச்சது ஓகே. சிறையை விட்டு வெளியே வந்ததும் தலைமறைவா இருந்த கரிகாலனை பிடர்த்தலை அப்படிங்கிற ஒரு பட்டத்து யானை ஊரூரா தேடி அலைஞ்சு கடைசியில் அவர் கழுத்துல மாலை சூட்டி மன்னனாக்கியதுன்னு ஒரு சம்பவம் சொல்றாங்களே. சொல்லுவாங்க. இது பிராக்டிக்கலா சாத்தியமா? ஒரு யானை மாலை சூட்டி மன்னனாக்கியது அப்படிங்கிறது கேட்பதற்கு சூப்பர் ஹீரோக்களின் ஆரிஜின் ஸ்டோரி போல இருக்கிறதே. இது உண்மையிலே நடந்ததா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கென்னவோ ஒரு பெரிய ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு மன்னர்கள் தங்கள் ஆட்சியை நியாயப்படுத்த உருவாக்கப்பட்ட மிகச்சிறந்த பிஆர் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தோணுது. ஒரு மார்க்கெட்டிங் உத்தி மாதிரி. இது ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. அக்காலகட்டத்தில் மக்களிடம் அரசனுக்கான தெய்வீக அங்கீகாரத்தை நிலைநிறுத்த இத்தகைய கதைகள் எப்படி பயன்பட்டன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இயற்கையே இவரை தேர்ந்தெடுத்துடுச்சு அப்படிங்கிற பிம்பம். எக்ஸாக்ட்லி. ஒருவேளை உண்மையிலேயே யானையை வச்சு ஒரு சடங்கு செஞ்சிருக்கலாம். ஆனா மக்கள் மனசுல இவர்தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜா அப்படிங்கிற உளவியல் ரீதியான அங்கீகாரத்தை இது கொடுத்துச்சு. ஆனா இதுல பழமொழி 400 கடத்துற ஒரு தத்துவம் இருக்கு. என்ன தத்துவம்? நீங்க உயிர் பிழைத்திருந்தால் எதையும் சாதிக்கலாம். கற்பவர்களான உங்களுடன் இதை தொடர்புபடுத்தி பாருங்க. நிலைமை எவ்வளவு மோசமா இருந்தாலும் நீங்க மீண்டு வந்துட்டீங்கன்னா ஒரு சாம்ராஜ்யத்தை திருப்பி எழுப்ப முடியும். ரொம்ப ஆழமான மெசேஜ். சரி, அரியணைய சாமர்த்தியமாக கைப்பற்றியது மட்டும் போதாது, அந்த அதிகாரத்தை ஒட்டுமொத்த தமிழகமும் ஏற்கும்படி செய்ய ஒரு மிகப்பெரிய போர் தேவைப்பட்டது இல்லையா? ஆமா, அதுதான் கரிகாலனோட முதல் பெரும் போரான வெண்ணி போர். இதை நாம ஒரு ஆழமான அலசலுக்கு உட்படுத்தணும். கரிகாலன் ஒரு சின்ன பையன், இவனை ஈஸியா முடிச்சு கட்டிடலான்னு நினைச்சு மூவேந்தர்களோட பெரும் கூட்டணியே உருவானது. அதாவது சேர பாண்டிய மன்னர்கள் ஒன்னு சேர்றாங்க.
அது ஒரு சாதாரண நிலத்துக்கான சண்டை கிடையாது. தன்னோட இருப்ப தன்னை நிகரற்ற மன்னனாக நிலைநிறுத்த அவர் செய்த போர். ஆனா நடந்ததே வேற. மூவேந்தர்கள் கூட்டணி அந்த வெண்ணி போர்க்களத்துல கரிகாலன் கிட்ட படுதோல்வி அடையறாங்க. அதுலயும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது. ஆ, சேர மன்னனை பத்தி தானே சொல்றீங்க? ஆமா, சேரமான் பெருஞ்சேரலாதன் அப்படிங்கிற சேரம் மன்னனோட முதுகுல ஒரு அம்பு பாஞ்சிடுது. முதுகில் புண்பட்டதால் அவமானம் தாங்காமல் அந்த சேர மன்னன் வடக்கிருந்து, அதாவது உண்ணா நோம்பிருந்து உயிர் நீத்தத வெண்ணிக்குயத்தியார் அப்படிங்கிற புலவர் பாடியிருக்காங்க. கரெக்ட். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா ஆகுது. முதுகில் ஒரு காயம் பட்டதற்காக உண்ணாவிரதம் இருந்து உயில விடுவது அப்படிங்கிறது கேட்பதற்கே ரொம்ப அதீதமா இருக்கே. ஒரு போர்க்களத்துல முன்னாடியும் அடிபடும் பின்னாடியும் அடிபடும். இது ஜப்பானிய சாமுராய்களின் செப்புக்கு முறையை விட தீவிரமா இருக்கிறதே. இது கொஞ்சம் அதீதமான நடவடிக்கை இல்லையா? இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தால் சங்ககால போர்க்குடிகளிடம் இருந்த அந்த அதீதமான உணர்வை நீங்க புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற லாஜிக்க வச்சு பார்க்க கூடாது. அப்போ முதுகுல காயம் படுறது அவ்ளோ பெரிய குற்றமா? ஆமா, முதுகில் காயம்படுவது என்பது புறமுதுகிட்டு ஓடியதற்கு சமம் அப்படிங்கிறது அன்றைய சமூகத்தின் எழுதப்படாத விதி. ஓ, அதாவது பயந்து ஓடிட்டான் அப்படின்னு சமூகம் முத்திர குத்திடும். எக்ஸாக்ட்லி. அந்த மான உணர்வு தான் அவரை அப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சது. இதுல கரிகாலனோட இந்த வெற்றி வெறும் நில ஆக்கிரமிப்பு அல்ல, அது ஒட்டுமொத்த எதிரிகளின் மன வலிமையும் உடைத்திருந்த ஒரு உளவியல் வெற்றி. வாவ், சூப்பர் பாயிண்ட். எதிரிகளோட சைக்காலஜியே உடைச்சிட்டாரு. ஆமா, அதனாலதான் தொடர்ந்து வாகை பெருந்தலையே அப்படிங்கிற இடத்துல 9 குறுநில மன்னர்களின் கூட்டணியை கரிகாலன் ஈஸியா முறியடிச்சாரு. அந்த வெண்ணிப்பியூட் கொடுத்த பயம் அப்படி. ஆனா போர்க்கள வெற்றிகள் ஒரு கட்டத்தில் எப்படி புராண கதைகளாகவும் காலத்தை வென்ற தொன்மங்களாகவும் மாறின அப்படிங்கிற வரலாற்று பரிணாமம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கண்டிப்பா. சிலப்பதிகாரம் சொல்ற குறிப்புங்களை பாத்தீங்கன்னா இது புரியும். கரிகாலனின் வடநாட்டு படையெடுப்பு பற்றி அது ரொம்ப பிரம்மாண்டமா பேசுது. ஆமா, இமயம் வரை சென்று வஜ்ரம், மகதம், அவந்தி நாடுகளை வென்றது, அப்புறம் தன்னோட புலிச்சின்னத்தை பொறிச்சதுன்னு சொல்றாங்க. கரெக்ட். ஆனா ஆஹா, இது என்னவென்றால், ஒரு நிமிஷம், இமயம் வரை சென்று கொடி நட்டார் அப்படிங்கிறது திரைப்படங்களின் 2ஆம் பாகங்களில் சேர்க்கப்படும் பிரம்மாண்டமான கிராபிக்ஸ் காட்சிகளைப் போல இருக்கிறதே. கேக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும். இவை உண்மையிலேயே நடந்த வரலாறா அல்லது பிற்கால புலவர்களின் அதீத கற்பனையா, அதாவது ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் மாதிரி அப்படின்னு சொல்லலாமா? இது வரலாற்றை படிக்கும் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விஷயம். நேரடியான தொல்லியல் சான்றுகள் நமக்கு உறுதியா இல்ல. சில தகவல்கள் மிகைப்படுத்தப்பட்டிருக்கலாம். அப்போ இதெல்லாம் வெறும் கற்பனையா? முழுமையா கற்பனைன்னு சொல்ல முடியாது. கரிகாலன் என்ற மன்னன் எந்த அளவுக்கு ஒரு பெஞ்ச்மார்க்காக திகழ்ந்தார் அப்படிங்கறத இது காட்டுது. அவர் வடக்கே படையெடுத்தாரோ இல்லையோ, 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு தெலுங்குச் சோழர்களின் செப்பேடுகள் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுது. என்னது? காவேரி ஆற்றின் கரைகளை உயர்த்தி கட்டிய நிகழ்வு. அத மக்கள் ஒரு மாபெரும் சாதனையா கொண்டாடினாங்க. ஓ, அப்போ அவர் செஞ்ச நிஜமான நீர் மேலாண்மை புரட்சி காலப்போக்குல அவரை ஒரு புராண நாயகனா மாத்திடுச்சு. ஆமா, பிற்கால பேரரசுகள் தங்களை கரிகாலனுடன் இணைத்துக் கொள்ள துடிச்சாங்க. இடைக்கால சோழர்கள், காக்கத்தியர்கள், ரேனாடு சோழர்கள் என பல பிற்கால வம்சங்கள் தங்களை கரிகாலனின் வம்சாவளியாக கூறிக்கிட்டாங்க. உறையூர் ஆண்டவர் என பட்டம் சூட்டி கொண்டது அதனாலதானா? எக்ஸாக்ட்லி. இன்றைய நவீன நிறுவனங்கள் ஒரு புகழ்பெற்ற பிராண்ட் பெயருடன் தங்களை இணைத்துக் கொள்ளும் உத்தியோடு இதை ஒப்பிடலாம். கரிகாலன் அப்படிங்கிற பேரே ஒரு பெரிய பிராண்ட் ஆகிடுச்சே. வாவ், ரொம்ப அருமையான ஒப்பீடு. அவரோட மரபை கொண்டாடுற அதே நேரத்துல அவரது சொந்த வாழ்க்கையிலையும் அவரு ரொம்ப ஆழமான மனிதர். நாங்கூர் வேளிர் குலப் பெண்ணை மணந்தார். ஆதிமந்தி அப்படிங்கிற ஒரு கவிபாடும் திறன் பெற்ற மகளை பெற்றெடுத்ததும் ரொம்ப சுவாரஸ்யம். ஆமா, ஒரு மாபெரும் வீரனின் மகள் ஒரு சிறந்த கவிஞராக இருந்தது. இறுதியில் குராப்பள்ளி என்னும் இடத்தில் அவர் அமைதியாக மரணமடைந்தார்னு கருங்குழல் ஆதனார் பாடியிருக்கார். ஒரு முழுமையான வாழ்க்கை. நெருப்பில் கருகிய ஒரு சிறுவன் யானையால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பெருங்கோட்டைகளை கட்டியமைத்து 9 மன்னர்களை வென்று. ஆமா, நூற்றாண்டுகள் கடந்தும் பல சாம்ராஜ்யங்கள் சொந்தம் கொண்டாடும் ஒரு காவிய நாயகனாக மாறியதை கற்பவர்களான உங்களுக்கு நாங்க சுருக்கமா நினைவூட்டுறோம். கண்டிப்பா. மனிதனோட மன உறுதி நினைச்சா வரலாற்றுல என்ன மாயங்களை நிகழ்த்த முடியும்னு பாக்கும்போது நிஜமாவே சிலிர்க்க வைக்குது. உண்மைதான். உரையாடலின் இறுதியில் ஆதாரங்களில் நேரடியாக குறிப்பிடப்படாத, ஆனால் அதன் அடிப்படையில் விரிவடையும் ஒரு ஆழமான கேள்வியை உங்களிடம் விட்டுச் செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. கரிகாலன் காவிரியின் கரையை உயர்த்தியதாக அவரை பற்றிய மிகப்பெரிய சாதனைகளை எழுதியது அவர் வாழ்ந்த காலத்தில் இல்லை. மாறாக அவர் இறந்து பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்தவர்கள்தான் அதை எழுதினாங்க.
ம். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் இன்று விட்டுச் செல்லும் சிறு சிறு தடயங்களை மட்டும் வைத்துக்கொண்டு இன்னும் 500 ஆண்டுகள் கழித்து வரும் சமூகம் உங்கள் வாழ்க்கையை ஒரு வரலாறாக எழுத முற்பட்டால் ஓகே. உங்களைப் பற்றி என்ன வகையான பிரம்மாண்டமான தொன்மக் கதைகளை அவர்கள் உருவாக்குவார்கள்? வாவ். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். உங்களோட எந்த சின்ன செயல் நாளைக்கு ஒரு மாபெரும் காவியமாக மாறும்னு யாருக்கு தெரியும்? ரொம்பவே சிந்திக்க தூண்டும் கேள்வி. உங்களுடைய தடயங்களும் எதிர்காலத்துல என்ன மாதிரியான தொன்மமா மாறப்போகுதுங்கிற ஆழமான சிந்தனையோடு இந்த விரிவான அலசலை நாம இனிதே நிறைவு செய்வோம். அடுத்த அலசலில் சந்திப்போம்.